போங்க ப்ரோ, நீங்க அளக்க போங்க. ஐயோ எய்த்தாப்புல வேற வராங்களே. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? குறுக்க விட்டுறாதீங்க ப்ரோ, கரெக்டா வண்டியை ஓட்டிட்டு போங்க. டிராஃபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டுன்னு ஒருத்தர் ஒரு பேடு காய்க்கு இருக்கான். தற்கூரிலேயே ஒன்னா நம்பர் தற்கூரி. A few moments later. எங்கடா அவன்? என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. அதாவது பிளான் 3 மணி 4 மணி ஆக்கலாம், 5 மணி ஆக்கலாம். சரி 5:30 மணிக்கு வரேன்னா மணியை பாரு. கடைசியில ஒண்ணு சொன்ன இந்த வந்துட்டேன்டா. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஃபர்ஸ்ட் நம்ம நான் என்ன சொல்றேன்னா திருச்சி போவோம். திருச்சி போயிட்டு பால் பண்ணையில போய் ஒரு டீ குடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டு போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. யாரு? பாய் நே ஏரியா பாத்துக்கோங்க. பாய் ப்ரோ. ஒரு வாரம் நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஏரியா ஃபுல்லா நீங்களே பாத்துக்கோங்க. ப்ரோ இப்போ எங்க போலாம்? தெரியல. இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னா திருச்சி கிட்ட நிக்கிறோம். இப்படியே அடிச்சு பாண்டிச்சேரி போலாம்னா போலாம். போறோம் மச்சான், பாண்டிச்சேரி போறோம். 4 பி. ஏய் நான் கேக்குறேன், 2 இடம் சொல்றேன். 2 இடத்துல ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க. திரும்பவும் கொடைக்கானலே போகுமா இல்ல வால்பாறை போலாமா? நீங்க வால்பாறைவா கொடைக்கானலா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வால்பாறை. சரி நீடா இவன் வந்து வால்பாறை, நானும் வால்பாறை தான். நீனே தம்பி யாரு சனத்தவக்களை திருப்பி போட்டா மாதிரியே இருக்கான். இவனை மட்டும் ஏய் வாடா டே, வால்பாறை தான்டா வா. டேய் நீ எப்பவும் போல உள்ள போய் உட்காரு போ. நான் உன்னை வால்பாறை தான் இதுக்கப்புறம் பார்க்கணும். வண்டி எடு கிளம்பு. ஓடு ப்ரோ, வண்டி எடுங்க ப்ரோ. The next day. அங்க போறதா இங்க போறதா எங்க போறதுன்னு சுத்திட்டு இருந்தேன். நாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா வால்பாறைக்கு வந்தாச்சு. சூப்பர். நானும் பைசா வந்திருக்கோம். சூப்பர்ரா. இங்க பாத்தீங்கன்னா டட்டி சூப்பர் ப்ரோ. என்ன காலையிலே உளர்ற? இவன் யாரு? இவனுதான் பேச்சே வராதே. இவன் தான் தத்த புத்தா வச்சு. இவனுக்கு என்னைக்கு பேச்சு வந்திருக்கு? இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஐயோ அவனை சுத்து போட்டாங்கடா. சரி நம்ம அபூபக்கரையும் ஆசிஃபையும் சுத்து போட்டாங்க பசங்க. குமோன பசங்க. ஜி கொஞ்சம் கொடுங்க. நீங்க அப்படியே நில்லுங்க. நான் நின்று என்ன பண்ண போறேன்? ஒதுக்கல. பிரேம பாருங்க ஜிங்கிற மாதிரிதான் காரணம் எல்லாம் இவரு. பாருங்க அவரே பாக்குறாரு. நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பாத்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள பாத்துக்குவோம். எங்க பாத்தீங்கன்னா இட்லி கடை ஒண்ணு இருக்கு. சமயம் பாரு. சரிப்பீங்கிறீங்க. யாருங்க அந்த சரிப்பு? அவங்க அப்பா தம்பிகளை பெத்த அப்பா. பெத்துட்டு அவரு இல்ல, தம்பிங்க தான் இருக்காங்க. ஏய் என்னடா இப்படி சொல்றாரு இவரு? இவங்க அப்பா பேர சொல்லி கொடுத்துட்டாரு. இவங்கள்ட்ட போய் எங்க அப்பா பேர சொல்லி கொடுத்துட்டாரு. சொல்லுவாங்க நீ யாருக்கு நல்லா இல்ல நீ காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற, இதெல்லாம் ஒரு முறப்பால. ஏய் ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்திருக்குங்க. ஓ மை காட். ஐயா மேடே. ஏய் என்னடா இது இப்படி இருக்கு? உண்மையிலேயே சும்மா செதற விட்டாங்கடா. ஏய் அந்த வளைஞ்சு போன காலு சரியாகும். வா இருங்க வரேன். அவளை விடுங்கடா. படுத்துறாங்கடா. இரு கை வச்சு. நானே அவனே வருவான். வாடா. இங்கே நில்லு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கால் நல்லா இப்படி பண்ணு. காலையில எக்ஸசைஸ் பண்றோம். ஏய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏய் சமயம் பண்றாங்க. ஏய் ஜெட்டி திரி. ஏய்
சரி விடு 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 ஏய் இன்புட் நான் இருக்கிறப்ப உனக்கு என்னடா தம்பி பயம்? ஐயோ ஏ அங்க பாருங்க அவன. இந்த ஜில்லு தண்ணியிலே கலந்தா குளிச்சிட்டான்டா. சூப்பர். எப்போ போடு? பாருங்க ஒஸ்டிங் இதெல்லாம். இந்த மாதிரியான ஆளுங்க இருக்கிறனால தாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல இடத்துக்கு அழிவே வருது. இவங்க பாருங்களேன், இது போல இடம் இருக்கு, எங்க போய் ஒண்ணுக்கு இருக்கிறாங்க பாருங்க. அங்க வர வழியிலே இருந்துட்டு வரலாம்ல. இவங்கள மாதிரி ஆளை தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு உள்ளே விடக்கூடாது. இங்க வருவாங்க, தண்ணி அடிப்பாங்க, பொண்ணை கூட்டிட்டு வந்து இல்லாத வேலை பார்ப்பாங்க. இதெல்லாம் இவன மாதிரி இருக்கிற இவன் கெட்டப்ப பாருக்கிற எல்லாத்துக்கும் ஒத்து போவா. அவனை போட்டு தண்ணியில தள்ளி விட்டு முழுக்கு சாவடிக்க பார்க்கறான். பாவங்க அவன். இவனோட கஷ்டம். அந்த பக்கம் போயிட்டு வருவான். எது கேட்கறாரு? போக போட அந்த பக்கம் போவாரு. இப்பதான் சொன்ன ஒருத்தரை பத்தி, அதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டா. நல்ல ஸ்பாட்டை இவங்க பாத்துடவே கூடாது. உடனே அந்த இடத்துல தேவையில்லாத வேலையை பார்த்து போலீஸ் வந்து தூக்கிட்டு போய் வச்சு குத்து அந்த சின்ன பையில உள்ள நடுவுல கூட்டு போய் ஒரு அண்ணனா நல்லபடியா கூட்டு போறேன்னு சொல்லி தள்ளியை தெரிச்சு அவளை கால் நிப்பாட்டணும். அந்த இடத்துல போயிட்டு நில்லு. வந்து ஃபர்ஸ்ட் இப்படி வைங்க, இப்படி ஐயோ செத்தாருதே. இப்படிங்க, இப்படி அப்படி ஒரு கையாட்டல் மிரட்டுதுடா தம்பி. இப்படி என்னங்க இங்க நடக்குது? கால் அந்த சைடு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுங்க. கியால ஓலி ஸ்டெப் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. இவர் என்ன பண்றாரு? டான்ஸ் பிராக்டீஸ் சொல்லி தராரு. நீ ஆடிடுவ. எனக்கு கரெக்டா ஆடுவான். இன்னைக்கு என்ன இது ஏங்க நினைக்கிறீங்க? A few moments later. கடனா இப்ப நாடுவா மீனிக்கு என்ன கலக்கி கலக்கி என்ன முட்டை கலக்கி இன்னைக்கு என்ன சிரிக்கி ஒதுக்கி என்ன முட்டை கலக்கி. சூப்பரா அடிட்டாங்க இவன். என்னென்ன உங்களுக்கு ஈக்குவலா நம்மளுடைய சிங்க அபுபக்கர் வந்துட்டான். நீங்க கிணறா இருக்கலாம், நானே கிணறு. இவன் அபுபக்கர். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. நமது நேற்று வந்துட்டு வரலன்னு சொன்னீங்க, காசு இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று இன்னைக்கு மட்டும் நீ வராமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்த உன்னால் பார்த்துருக்க முடியுமா, ரசிச்சிருக்க முடியுமா சொல்லு. அதாவதுடா எத்தனை நாளைக்கு தான்டா வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபோட்டோவில் ரீல்ஸ் எனக்கு நீ ஷேர் பண்ணுறது, உனக்கு நான் ஷேர் பண்ணுறது பார்க்குறது. உன் கூட இருக்கிற பசங்களோ யாராவது இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு கிளம்புனாங்கன்னா கடனை உடனே வாங்கி வச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணிரு. லைஃப்ல இதெல்லாம் ஒரு முறை தான் வரும். வயசை இழந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல உன்னால பார்க்க முடியாது. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். போடா, இவன் பெரிய ட்ரிப் அட்வைசர். காசு இருக்கவன் வரான், காசு இல்லாதவங்க வீட்டுல இருக்க போறான், ரீல்ஸ் எடுக்க போறான். அவ்வளவுதான். கோவி கக்கிட்டு போறத வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு வேற மாதிரி. யார் இந்த பிளான போட்டது? முதல்ல வால்பாறைன்ட்டு ஆல்பாரன் பிளான் போட்டதெல்லாம் இல்லை, திடீர்னு முடிவு எடுத்து வைசல் தான் சொன்னான். உண்மையிலே கை கொடுமாப்ல. இப்போதான் ஏதோ சொன்ன காசு இருந்ததுக்கு தான் வருவா, இல்லாத வருவாள்ட்டு. நான் தான் சொல்றேன்ல, ட்ரிப்பு போட்டா போயிடணும், என்ஜாய் பண்ணிடணும். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது.